பல கோடி தொண்டர்களை கொண்ட பேரியக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக கழக சட்டதிட்ட விதிகளின்படி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்கள் அனைவராலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒருமனதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அஇஅதிமுக அமைப்பு செயலாளர் டாக்டர் விசாலாட்சி நெடுஞ்செழியன் நேற்று அறிவித்தார். தமிழக அரசியலில் மட்டுமின்றி தேசிய அரசியலிலும் மிகப்பெரிய அரசியல் சக்தி அஇஅதிமுக என்பது அண்மை காலமாக வலுப்பெற்று வருகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிறுவிய இந்த மாபெரும் அரசியல் இயக்கத்தை தனது ஆற்றல் மிக்க நிர்வாகத்தால் உறுதிமிக்க எஃகு கோட்டையாகவும் இராணுவத்துக்கு நிகரான கட்டுப்பாடு கொண்டதாகவும் அதே நேரம் ஜனநாயகம் மலர்ந்து மனம் வீசும் பூந்தோட்டமாகவும் மாற்றிக் காட்டிய பெருமைக்கு உரியவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அஇஅதிமுக பேரியக்கத்திற்கு பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்படுகிறது. கடந்த 1988ஆம் ஆண்டு தொடங்கி ஏற்கனவே தொடர்ந்து 6 முறை இப்பதவிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் அறிவிப்பு கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி கடந்த 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை அதற்கான வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. அஇஅதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்னும் கழக தொண்டர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப பெருமளவிலான தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் கழக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் போட்டி போட்டுக்கொண்டு விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். முன் எப்போதும் இல்லாத வகையில் சாதனை அளவாக 2467 அஇஅதிமுக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். விருப்ப மனுக்கள் மூலம் கழகத்திற்கு 6,16,75,000 ரூபாய் கட்டணமாக பெறப்பட்டது. தலைமை கழகத்தில் பெறப்பட்ட வேட்பு மனுக்கள் அனைத்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்காக மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் மனுக்கள் அனைத்தும் கழக சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப சரியாக அமைந்திருந்ததாகவும் அஇஅதிமுக தலைமை கழகம் தெரிவித்திருந்தது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கழகத்தின் அனைத்து அடிப்படை பொது உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதே கழக சட்ட விதி. எனவே கழக சட்ட விதி 20 பிரிவு 2 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் அனைவராலும் ஒருமனதாக கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை அஇஅதிமுக தலைமை கழகம் மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளது. கழக சட்ட விதிகளின்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக பொதுச் செயலாளராக மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை கழக அமைப்பு செயலாளரும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான ஆணையாளருமான திருமதி இரா விசாலாட்சி நெடுஞ்செழியன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் அறிவிப்பு கடந்த 19/8/2014 அன்று வெளியிடப்பட்டது. அதன்படி வேட்பு மனுக்கள் 20/8/2014 முதல் 24/8/2014 வரை தலைமை கழகத்தில் பெறப்பட்டது. அவ்வாறு பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காக மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெறப்பட்ட வேட்பு மனுக்கள் அனைத்தும் கழக சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப சரியாக அமைந்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் கழகத்தின் அனைத்து அடிப்படை பொது உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கழக சட்டத்திட்ட விதி 20 பிரிவு 2 படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர்கள் அனைவராலும் ஒருமனதாக கழக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டுள்ள அஇஅதிமுக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் தமிழகம் மட்டுமல்லாது தேசிய அளவிலும் மாபெரும் அரசியல் இயக்கமாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் கழகத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 7வது முறையாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் மூலம் முதலமைச்சர் தலைமையில் அஇஅதிமுக எண்ணற்ற சாதனைகளை மென்மேலும் படைக்கும் என்பதில் ஐயமேதுமில்லை.